ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ணேன். அதில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போட்டு உடனே மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ நம்ம சேனல் கிரியேட் பண்ணிட்டு ட்ரெண்டிங்கான விஷயத்தை போட்டால் மட்டும் நம்மளுக்கு காசு கிடைச்சிடாது. அதுக்கு நம்ம ஆட்சென்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். இந்த ஆட்சென்ஸ் எப்படி அப்ளை பண்ண போறோன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆட்சென்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வீடியோவாச்சும் போட்டுக்கோங்க. அந்த 10 வீடியோவும் ஃபுல்லாகவே டைட்டில் எல்லாத்தையும் இங்கிலீஷில் போடுங்க. எதையும் தமிழில் போட்டுறாதீங்க. இங்கிலீஷில் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 வீடியோக்காக மட்டும் உங்களுக்கு அதை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சேனல் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அபவுட் பேஜில், அபவுட்ல போயிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து உங்கள் சேனலை பற்றி என்ன, உங்கள் சேனலை பற்றி என்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து ஒரு விளக்கமாக ஒரு 10-15 லைனில் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களோட ஆட்சென்ஸ் அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வந்து எப்படி போயிட்டு ஒரு அந்த சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ மேனேஜருக்குள்ளே போகணும். வீடியோ மேனேஜருக்குள்ளே போனதுக்கப்புறம் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்கே சேனலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே மானிட்டைசேஷன் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் அப்படின்னு பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து எனேபிள் மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். எனேபிள் மை அக்கௌண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அக்ரி. டேர்ம்ஸ்க்கு வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 18+ கான்டென்ட் போட மாட்டேன், எனக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து மற்றவங்க வீடியோஸை போட மாட்டேன், காப்பிரைட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு இதுக்காக தான். அதுக்கப்புறமா யூடியூப் வந்து எனக்கு 55% பே பண்ணும், யூடியூப் வந்து 45% எடுத்துக்கும் அப்படின்றது ஓவர் வியூ தான் இந்த அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகே, எனக்கு எல்லா ஆட்ஸுமே வேணும். ஸோ எல்லா ஆட்ஸுமே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மானிட்டைஸ் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ மானிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன் வீடியோ குட் நாட் பி மானிட்டைஸ், ப்ளீஸ் ட்ரை அகைன். ஓகே, காட் இட் அப்படின்னு வந்துச்சு. ஏன் அந்த ஒன் வீடியோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அந்த வீடியோ மட்டும் காப்பிரைட்டில் இருந்தது. நான் உங்களுக்கு முன்னாடியே அதை சொல்லியிருந்தேன். ஓகே, காட் இட் அப்படின்னு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மானிட்டைஸ் இதை மட்டும் பண்ணால் மட்டும் நமக்கு காசு வருமானு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காசு வராது. திரும்பவும் நீங்கள் சேனலுக்குள்ளே போகணும். இந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ஓகே மானிட்டைசேஷன் அப்படின்னு வந்தது. இங்கே மானிட்டைசேஷன் அப்படின்ற ஆப்ஷனை போங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் இருக்கு. யூ மஸ்ட் லிங்க் யுவர் சேனல் டு an AdSense account to earn money and get paid for your ads on your videos. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மானிட்டைஸ் பண்ணிட்டோம், எனக்கு வந்து காசு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் கண்டிப்பாக காசு வராது. நம்ம மானிட்டைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டை ஆட்சென்ஸ் கூட லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் வந்திருக்கு. அதுக்காக நான் போயிட்டு என்னோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண போறேன். லிங்க் மை அக்கௌண்ட் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். லிங்க் மை அக்கௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சைன் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் இல்லைனா கிரியேட் நியூ அக்கௌண்ட். ஆல்ரெடி நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ சைன் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறேன். சேவ் அண்ட் கண்டினியூ. இது மை வெப்சைட் அப்படின்றது நம்மளோட யூடியூப் சேனல். பேக்ல போகிறோம். மை வெப்சைட் அப்படின்றது நம்மளோட யூடியூபோட சேனல் நேம். எந்த கான்டென்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கு. நான் ஏன் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல கொடுக்க சொன்னேன்னா இதுக்கு தான் மீனிங். இதுல வந்து நம்மளுக்கு தமிழ் சப்போர்ட்டட் கிடையாது. பார்த்தீங்களா, தமிழ் கிடையாது. ஸோ யாருக்குனாச்சும் இந்த மாதிரி வரலன்னா இங்க ரிட்டன் போயிட்டு உங்களோட டெஸ்கிரிப்ஷன்ல இருந்து எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல பண்ணிக்கோங்க, அக்செப்ட் ஆகிற வரைக்கும். ஏன்னா இதுல தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் கிடையாது, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் அது எல்லா டைட்டில் எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல போட சொன்னது. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஸோ என்னோட டைம் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:30 5:30 கொல்கட்டா அப்படின்னு வரும். அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதான் நம்மளோட டைம் லைன். ப்ளஸ் 5:30. கொலம்போ கல்கட்டா இருக்கு, நம்மளுக்கு கல்கட்டா தான். அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல், அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் எஸ்எஸ்எஸ்ன்னு கொடுத்துட்ருங்க. இந்த அட்ரஸ் எல்லாம் ஹைட் பண்ணப்படும். இந்த அட்ரஸ் உங்க வீட்டு அட்ரஸ் தான் கொடுக்கணும். சிட்டி சென்னை, போஸ்டல் கோட் 0004. ஃபோன் நம்பர். ஸோ இங்கே ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அட்ரஸ் உங்களோட ஓன் அட்ரஸாக கொடுங்க.
இந்த மாதிரி ஓன் அட்ரஸ் கொடுக்கலன்னா பின்னாடி ப்ராப்ளம் வரும். இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு ஒரு பின் நம்பர் வரும். அந்த பின் நம்பர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எஸ் ஐ ஹவ் ரெட் த அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆட்சன்ஸ் கூட வந்து சப்மிட் பண்ணிட்டோம். அதை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து நம்மளுக்கு ஒரு இங்கேயே பார்க்கலாம். நீங்க யூ வில் ரிசீவ் அன் இமெயில் ரிகார்டிங் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் வித்தின் அபவுட் அ வீக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் கிட்டத்தட்ட ஆகும். அது ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் என்ன சொல்லுவாங்கன்னா உங்க ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு, இனிமேல் நீங்க அதுல இந்த மோனடைசேஷன் பண்றதுல விளம்பரம் வர்றதுல எல்லாத்துலயுமே மணி வந்துச்சுன்னா அது உங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதுதான் ஒரு புது அக்கௌண்ட். ஒரு புது அக்கௌண்ட்ல இருந்து நான் ஆட்சன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம வேற ஒரு வீடியோல இன்னொரு தகவலை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.